ரைட். 6th டேர்ம் 1 இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். வார்த்தையிலே அர்த்தம் தேடணும், எப்பயுமே சொல்லியிருக்கேன். மொழின்னு அர்த்தம் சொல்லுக்கு இன்னொரு பேர் இந்த இடத்துல. அந்த மொழியே அது காமன். அது இல்லாமல் சொல் அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் அது மொழி. புரிஞ்சுதா? சொல்லுன்னு என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருள் தரணும். அதுக்கு பேர் தானே அது மொழி. சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? மொழி. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சா? மொழி முதல் எழுத்துக்கள். தமிழ் சொல்லில் நிறையா சொல் இருக்கா? எந்தெந்த சொல்லலாம் முதல்ல வரும் அப்படின்னு புரிஞ்சு போகிறோம். இது மனப்பாடம் தான். இது மனப்பாடம் தான். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ப்ராக்டிஸ்லேயே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டப்படும். இறுதி எழுத்துக்கள் மொழியோட இறுதியில் மட்டும்தான் வரும். அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அது எது எதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு சார் தேவை அப்படின்னாக்கா, வேற்றுமொழி சொல் 4 சொல்ல கொடுத்துட்டு இதில் வேற்றுமொழி சொல் எதுன்னு கேட்பான். இது புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? நம்ம தமிழ் மொழினாக்கா இந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வரும். முதல்ல எது வராதுன்னு சொன்னாலும் அது வராது. ஒருவேளை அப்படி வந்தது, முதல்ல ஒரு எழுத்து தமிழ் சொல்ல வரக்கூடாத எழுத்து வந்திருந்து ஒரு சொல் வந்திருந்தால் அது வேற்றுமொழி சொல். ஓகேவா? ப்ராக்டிஸில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. பழக்கம் பழக பழக என்ன ஈஸியாயிரும். படிக்கக்கூடாது, லைஃபுக்கு அதை கொண்டுட்டு வந்துடணும். எதை படித்தாலும் இது சரியா அப்படின்னு பார்க்கணும். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் விலையில் உருவானவர். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். தமிழ் மொழி ஈஸியாக அவன் வேணாலும் கற்றுக்குவான். சீன மொழியோ வடமொழியெல்லாம் கஷ்டம், உச்சரிக்கிறது கஷ்டம். ஏன்னா இயல்பான மொழி, அது இயற்கையான மொழி. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆமாவா? ஆமாம். நம் மொழியின் சொற்களின் அதேமாதிரி இங்கிலீஷ் கூட பாருங்களேன், அங்கே எழுத்து ஒரு மாதிரி இருக்கும், உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஃபனட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆமாவா? நம்ம என்ன பண்ணலாம்? லாரிமா, அவன் என்ன பண்ணலாம்? லோரிமா. கேரளாக்காரன் ஒவ்வொரு காரனும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நம்ம தமிழ் மொழியை ஒரே மாதிரி தான் உச்சரிக்க முடியும். ஏன்னா இயல்பான இயற்கையான சொல், வார்த்தை, மொழி. வேற்றுமொழி சொற்களை பேச நமக்கு தடுமாற்றம் இருப்பது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. இயல்பு, மரபு. மரபுனா ரொம்ப காலமாக பின்பற்றுறது, கன்வென்ஷனில் பாரம்பரியம். அந்த மாதிரி சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழி நமக்கு பேச முடியும். நன்றி இதெல்லாம் முதல்ல வருமானா? வரக்கூடாது. ப்ராக்டிஸ்லேயே நமக்கு தெரியும் இந்த நான் தான் முதல்ல வரணும். ஆமாம் தானே? இந்த நாவோ வராது முதல்ல. அதான் சொன்னான். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பார்த்தோம்ல. எத்தனை வகை தொகையெல்லாம் பார்த்தோம்ல. 2 வகை. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை தானே தமிழ் எழுத்துக்கள். என்னென்ன எழுத்து? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அதில் முதல் எழுத்து எத்தனை? தொகை. வகைக்குள்ளே வர்றது தொகை. அதையும் வகைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் தொகை. எத்தனை? 2. என்னென்ன? உயிரெழுத்து, மெய் எழுத்து. அவ்வளோதான். 5 எழுத்தா? உயிரெழுத்து, மெய் எழுத்து, அவ்வளோதான். அப்புறம் சார்பு எழுத்து தான். எத்தனை தொகை உள்ளது? 10. சார்பு எழுத்து 10. எல்லா எழுத்துக்களும் எல்லா இடத்திலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்து, சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். லேட்டாக வந்தவங்க வீடியோவை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. ஒருக்கா மொழி என்பதற்கு என்ன அர்த்தம்? சொல் என்பது பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பார். அதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லில் முதலில் வரும், பிரச்சனையே கிடையாது. ஆலேருந்து அக்கு வரைக்குமா? அவு வரைக்கும். அக்கு வந்து தனி எழுத்து. சரியா? ரைட். தனி எழுத்து. அது இல்லாமல் அது என்னது? சார்பு எழுத்து.
உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ்வரை வரும். அடுத்தது காச த பா கசட தபரையா. அப்புறம் நா மா காசா தா பாமா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் முதலில் வரும். உயிர்மெய் எழுத்துல எது? இவங்க இவங்க கா வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாமே, இதில் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாமே. சா காசா தா நா பாமா மொத்தம் எத்தனை? இந்த 6 எழுத்தில் இந்த வரிசையில் ஃபுல்லாக வரக்கூடிய எல்லாருமே மொழி முதல்ல வரும். எழுதியை பற்றி அப்புறம் பேசிக்குவோம். ஓகே. அடுத்தது ஞா ஞா யா வா. ஞா ஞா அடுத்து என்ன? யா வா. இந்த 4 எழுத்துக்கள், 4 எழுத்து வரிசைனா இது. ஓகேவா? ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சில எழுத்துக்கள் மட்டுமே. இப்போ அதை தான் சொல்ல போகிறான். அதில் உள்ளதை தான் சொல்ல போகிறான். ஞா ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். வேறு எந்த எழுத்தும் வராது ஞா வரிசையில். இது வேறு எதுவுமே வராது, இது மட்டும் தான் வரும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அந்த வார்த்தையை புரிஞ்சு அங்கே போய் படமாக மாற்றுறோம். அவ்வளோதான். எங்கே இருக்குது ஏதுன்னு பண்ணுறோம். ஞஞனம். இக்காலத்தில் ஞஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அஞ்ஞனம் அப்போ இருந்துருக்கு, தனித்து வராது. அஞ்ஞனம் இஞ்ஞனம் எஞ்ஞனம். அஞ்ஞனம்னா அங்கே அந்த மாதிரி அர்த்தம், அந்த சூழ்நிலையில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஞா வரிசையில் ஞா ஞா ஞாவா ஞா எப்படி வச்சிருக்கீங்கன்னா ஞா ஞாயிறு ஞா ஞா ஞே ஞோ. இந்த 4 எழுத்து மட்டும்தான் என்ன சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசை எழுதுற. இது இது ஞேவா ஞே ஞோ. இந்த 4 தான் வரும், வேறு எதுவும் வராது. அடுத்தது யா வரிசையில் யா யா யூ யூ யோ ஔ. யவ்வாது யா 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 வரிசையில் யா யா. ஆமாம் ஆமாம். அடுத்தது யோ யோ. கரெக்டா? யார்? யூ யூவா? யோ 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 வரும், யோ வரக்கூடாது, இது வரக்கூடாது. யோ யூ யூ இது வரும், இது வரும். இன்னொன்று யவ்வா யவ் யோ யவ். அடுத்தது வா வரிசையில் வா வா வி வி வே வே அது பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் நமக்கு. வை வவ் வேறெல்லாம் வராது. திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும், இது வரலாமா இந்த எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அப்போது இந்த 4 பேர் ஞா ஞா யா வா, 4ல் எல்லாமே வராது, ஞால ஞா மட்டும்தான் வரும். ஓகேவா? அதுவும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஞால ஞா ஞா ஞே ஞோ
அவ்வளோதான். யால யா யா யூ யூ யோ அவ் யவ்வா யவ் அவுள்ள யவ். வா வரிசையில் வாவா விவி வேவே வை வவ். அவ்வளோ இவங்க மட்டும்தான் மொழி முதல்ல வருவாங்க இந்த 4 எழுத்தில். காசா தானா பாமால எல்லாமே வருவாங்க. உயிரெழுத்துக்கள் எல்லாமே வருவாங்க, முதல்ல வருவாங்க. எடுத்துக்காட்டு கா வரிசை எழுத்துக்கள், கா வரிசை எழுத்துக்கள் வர்றாங்க. கா எல்லாமே வருமா? கடல், காக்கை, கிழக்கு எல்லா எழுத்தையும் சொல்லிட்டான். கவு வரைக்கும் 12 எழுத்து சொல்லிட்டான். ஒரு வரிசையில் எத்தனை எழுத்து இருக்கும்? 12 தான் இருக்கும். கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இதை தவிர மற்றதெல்லாம் வராது, அவ்வளோதான். இதை தெரிஞ்சாவே போதும். இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். மெய் எழுத்துக்கள் 18 வரவே வராது. சரியா? டா நா ரா லா 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 ரா நா. அந்த படத்தை போய் பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? டா வரிசை, நா, ரா, லா, 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 ரா, நா. இவங்கெல்லாம் மொழி முதல்ல வரமாட்டாங்க, அவ்வளோதான். இந்த படமே முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆயுத எழுத்து முதல்ல வராது, அது எப்பயுமே இடையில தான் வரும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஞா ஞா யாவா ஆகிய உயிர்மேல் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தான், மற்றதெல்லாம் வராது, அவ்வளோதான். கஷ்டமாக அது. மொழிக்கு முதல்ல எது இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சால் முடிஞ்சு, மற்றதெல்லாம் வராது, அவ்வளோதான் கதை. இது இவங்க மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வருவாங்க. சரியா? கா வரிசையில் எல்லாம் வருவாங்க, சா வரிசையில் எல்லாம் வருவாங்க, தா வரிசையில், நா வரிசையில், பாம் வரிசையில் எல்லாருமே வருவாங்க. ஞா ஞா தா சாரி ஞா ஞா யா வா இவங்களை வந்து குறிப்பிட்டவங்க மட்டும்தான் வருவாங்க. இவங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இவங்களை தவிர மற்ற யாருமே அதேமாரி அகர வரிசையில், சரி அகர வரிசை உயிரெழுத்தில் எல்லாமே வருவாங்க. ஓகேவா? ம். ஆ லா வரணும்லன்றீங்களா? நம்ம லாவண்யா தமிழ் சொல்லு கிடையாது. முதல்ல நீங்கள் வச்சுட்டு இருக்கிற பெரும்பான்மையான பேர் வடமொழி சொல்லு. முட்டாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழனுங்க. சரியா? அப்படியே லா போட்டாலும் தூய தமிழில் போனால் முன்னாடி ஈ போட்டுருணும். லாபம் அப்படிதான் போடணும், வரக்கூடாது. லா லா ரா கூட வராதே, ரா வராது. ராஜேந்திரன் தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழ் வார்த்தை ஈ சேர்த்திக்கணும். ராமன் தமிழ் வார்த்தை கிடையாது, ஈ சேர்த்திக்குவாங்க. ஓகேவா? குட். லாவண்யெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது. இங்கே நிறைய பேர் தமிழ் வார்த்தை கிடையாது. ஆ ஆமாம். உங்கள் பேர் தமிழ் வார்த்தையா? மெய்யழகன். ரைட். உங்களுது தமிழ் வார்த்தை. நீங்கள் மணிகண்டன், ஓகே, தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குது. நீங்கள் விஷ்ணு, ஈஸ்வர்தா நம்ம தமிழ் எழுத்தே கிடையாது, அந்த எழுத்து எங்கேயுமே இல்லை பாருங்க. ஜீவிதா ஜி இல்லை. கார்த்திகா கூட ஓகே, ஆனால் அது வடமொழி வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை. பரமேஸ்வரி, ஆமாம், ஈஸ் வந்துருச்சா? கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது. அது சொல்ல முடியாது. தமிழ் மாதம், அது தமிழ் மாதம். உங்களுக்கு தமிழ் மாதமே கிடையாது, அது நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வடக்கன்ஸ். அவங்க உள்ளே பூந்து அவங்க டாமினேட் பண்ணி அந்த கிபி 600லேருந்து வந்தானுங்களே, உள்ளே பூந்தானுங்களே. அப்போ அந்த முந்தைய இடைக்கால இந்தியாவில் அப்போலேருந்து 1600 வருஷமாக உள்ளே பூந்து அவன் வார்த்தையை திணிச்சு. ஆனால் உங்களுக்கு உங்கள் வார்த்தையை தான் வச்சுருந்தான். இப்போ தான் ரீசெண்டாக உங்களுக்குலாம் பணம் வந்தோடனே ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அப்போ ஜாதகத்து பேர் வச்சு தமிழ் வார்த்தைன்னு போட்டாக்க தமிழ் வார்த்தை வராது. நீ தமிழ் வார்த்தைன்னு எடுப்ப, அது வடமொழி சொல்லு. அதோட அர்த்தத்தை போய் பார்த்தா கேவலமாக இருக்கும். சரி, அது அதனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கும். அடுத்தது அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, டமாரம், டாலாம் வரக்கூடாது, நம்ம வார்த்தை கிடையாது. ரம்பம் தமிழ் வார்த்தை கிடையாது, இங்கிலீஷ். ரம்பம் இங்கிலீஷ் வார்த்தை, அப்படி எடுத்து. லண்டன் இங்கிலீஷ் வார்த்தை, ஈ சேர்த்திக்கலாம். இல்லை ஃப்ரான்ஸ், இப்பு வரக்கூடாது, ஆனால் வேற்றுமொழி சொல். இப்படி தான் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. டென்மார்க், டே, டா வரிசையில் எதுவுமே வரக்கூடாதுல்ல. போன்ற பிறமொழி சொற்களை இவற்றை தமிழ் ஒலி பெயர்த்து எழுதுகின்றோம். பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது இப்படி தான். இப்போ பிறமொழி சொல் எதுன்னு கேட்கலாம். கேட்டாக்கா எதெல்லாம் எந்த எழுத்துலாம் வரக்கூடாதோ அதை யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 3 அல்லது 1 மட்டும் இருக்கும், சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள்.
சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள். மொழினா அர்த்தம் சொல்லு தானே, மொழியின் இறுதியில். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். நோட் பண்ணிக்கங்க. உயிரெழுத்து தனித்து வராது, உயிர் மெய் எழுத்தாக வரும். எங்கே? ஒரு சொல்லோட இறுதியில். இப்போ மேக என்ன அர்த்தம்? இம்மு கூட்டல் ஏ. சரியா? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து, மெய்யோட இணைந்து தானே இருக்கு, உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஏ தனித்து வரவே வராது இறுதியில். உயிர் எழுத்து இருக்குல்லையே, அவங்க யாருமே வரமாட்டாங்க, தனித்து வரமாட்டாங்க. யாரோட சேர்ந்து? மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும். அடுத்தது இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இய்யு, இரு, இல்லு 11ம் மொழியின் இறுதியில் வரும். இதெல்லாம் வந்து என்னது? மெய்யெழுத்துக்கள் 11. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. ஆமாவா? 11. அப்போ இன்னொரு 7 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க மட்டும்தான் வருவாங்க. இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்களா? அந்த இங்கே இருக்குது பாருங்க. வராது, இவங்க வரமாட்டாங்க. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து. என்னது? என்ன எழுத்துக்கள் இது? வல்லின எழுத்துக்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் இவங்க வரமாட்டாங்க. யார்? வல்லின எழுத்து வரமாட்டாங்கன்னு மிச்சம் உள்ளது தான். அந்த அதில் ஒன்று மிஸ் ஆகுது, இன்னும் ஒன்று மிஸ் ஆகுறாரு இதில். ஏதோ கசட, தபர, இஞ்சு, இங்கு மட்டும் இங்கேருந்து வந்திருக்கு. ஞான இங்கே எதில் வரும்? மெல்லின எழுத்து. அது மட்டும் இங்கே வந்திருக்கு எக்ஸ்ட்ரா. மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். சொல்லின் இறுதியில் வராது. அப்போ மற்ற 11 என்ன ஆகும்? வரும். உரின், வெரின், அவ் இதெல்லாம் பழைய எழுத்துக்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போது மொழியோட சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது? உயிரெழுத்துக்கள் 12ம் உயிர் மெய்யாகத்தான் வரும், உயிரெழுத்து அப்படியே வராது. ஓகேவா? அதுபோக 11 மெய்யெழுத்துக்கள். யாரை தவிர? இங்கே தவிர, இங்கு, கசட தவிர, வல்லின எழுத்துக்கள் தவிர மற்ற 11 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். வராது. அது நம்ம எழுத்தாக இருக்காது. அப்படின்னா தமிழ் எழுத்து இல்லை. இந்த ஈ சொல்கிறீங்களா? அது ஓரெழுத்து ஒழுமொழி, அது வேற. அது வேற. சொல்லுன்னு சொல்கிறேன்ல, சொல்லோட இறுதி. இங்கே பாருங்கள், இது ஒரு எழுத்து ஒரு பொருளை தரும், அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. அது மேட்ரு கிடையாது. இங்கே இறுதி அப்படின்னு வந்தான்னு அர்த்தம் நிறைய எழுத்துக்கள் இருக்கிற இடம் அது. புரிஞ்சதா? இறுதி எழுத்துனா என்ன அர்த்தம்? நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வருது. அதான் சொல்லுனா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரக்கூடியதான் அது சொல், மொழி. சரியா? இது ஓர் எழுத்து, அங்கே பிரச்சனை கிடையாது. சரியா? நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வரும்பொழுது தான் நம்ம இறுதி எழுத்து வருமா வராதா. உயிர் எழுத்துக்கள் தனியாக இறுதி எழுத்தாக வராது. யாரு கூட சேர்ந்து வருவாங்க? உயிர் மெய்யோடு சேர்ந்து தான் வருவாங்க. ரைட். அதாவது அதுபோக 11 எழுத்துக்கள் வரும். 11 எழுத்துக்கள் வரும். யார் அந்த 11 எழுத்துக்கள்? மெல்லினமும் இடையினமும். அதில் மெல்லினத்தில் யார் வரமாட்டாங்க? ஞா மட்டும் வரமாட்டார். வல்லின எழுத்துக்கள் வரவே வராது. அவ்வளோதான். வல்லின மெய்யெழுத்து வல்லின மெய்யெழுத்து. அது புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. மொழி இறுதியாக எழுத்துக்கள், இறுதியாக வராத எழுத்துக்கள் அப்படின்றாங்க. இறுதியாகனா புரியுதானு? இறுதியாக கிடையாது, இறுதியாகன்னு போட்டால் அர்த்தம் வேறு. இறுதியாகா அப்படின்னா அர்த்தம் இறுதியாக வராது அப்படின்னு அர்த்தம். இது உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அங்கே முன்னாடி பேசினது தான். ரைட். உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும்.
அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை பார்த்தோம் இல்லையா, ஒற்றளபடை உயிரளபடை பார்த்தோம்ல, அதில் அளவெடுத்து வர்றது இனமான நெடில் எழுத்துக்கோட இது சேர்ந்து வரும். அப்படின்னு அளபடையில் மட்டும் வரும், இது செய்யுளில் மட்டும்தான் வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து எங்கே மட்டும்தான் வரும், இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து. ரைட், பல டைம் பார்த்தாச்சு, அவ்வளோதான். உயிர் மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர் மெய் எழுத்துல ஞா மட்டும் வராதாம்மா. ஞா இங்கு குட்டலாவா, ஞா இது மட்டும் வராதாம்மா. உயிர் மெய்யில் இது மட்டும் வராது, மற்ற எல்லா உயிர் மெய் எழுத்தும் வரும். மற்ற எத்தனை உயிர் மெய் எழுத்து, 216, அதில் 15 தான் வரும். கார்த்திக் வரக்கூடாது. கார்த்திக் அப்போ என்னது, கார்த்திக் சரியா, அது என்ன எழுத்து சொல்லு கிடையாது, தமிழ் சொல்லு கிடையாது. ஹாங்காங், சுஜித்து, ஜாங்கிரி, திலீப்பு, ஓகேவா, மியூனிச், இதெல்லாம் நம்ம மொழி சொல்லு இல்லை. இது மாதிரி நிறையா மொழி சொல்லுகள் வந்து நம்ம கூட சேர்ந்துருக்குன்னா, ரொம்ப காலமாக எல்லா மொழிக்காரனும் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கான், வணிக உறவு வச்சுருக்கான், அங்கே வந்து தங்கியிருக்கான். ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம மொழி அங்கே இருக்கும், நம்ம சொற்களும் அங்கே இருக்கும். ஓகேவா, ரைட். பிற மொழி பெயர் சொற்களில் ரைட் எகர வரிசை. எகர வரிசைனா இது இது கே நே முடிய எந்த உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒன்றும் இருக்குதா உயிர்மெய் எழுத்தில், யாருமே வரமாட்டாங்களாமா. எகர வரிசையில் எந்த ஒரு உயிர்மெய் எழுத்தும் என்னது இறுதியில் மொழி வாங்க மொழியோட இறுதி வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை. ஒகரம் இது ஒகர வரிசை. ஓ எதை தவிர, நோ தவிர எதுவும் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். புரியுதா, ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்து தனித்து நின்று பொருள் தரும், அதான் மொழி. அதான் ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்தே சொல்லாக அமைவது. ஓகேவா. சொல்லில் இடையில் வரும் எழுத்துக்கள், இடையில் மெய் எழுத்தில் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் அதுக்கு அங்கே உயிரெழுத்து சொல்லோட இடையில் வரல, அளபடையில் மட்டும்தான் வருது உயிரெழுத்துக்கள். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அது நம்ம தான் படிச்சிட்டோமே, பார்த்துட்டோம். மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே ஆயுத எழுத்து. அப்போ உயிரெழுத்து எங்கே வராது, இடையில் வராது. அதே மாதிரி உயிரெழுத்து எங்கேயும் வராது, இறுதியிலையும் வராது, அளபடையில் மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். அப்போ உயிரெழுத்து எங்கே மட்டும்தான் வரும், சொல்லோட முதலில் மட்டும் வரும், சொல்லோட இறுதியில் வரும், உயிர் மெய்யாக மட்டுமே வரும். ஓகேவா, அவ்வளோதாங்க. அதுதான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஞா யா வா மொழி முதல் எழுத்துக்களாக அமைபவை எவை? அவங்க எழுத சொல்கிறாங்க. மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் கேட்குறாங்க. காசா தா நா பா மா, அதில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். சரியா. ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் வரும். ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் அவங்க மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வை
வவ், அவங்க மட்டும்தான் வருவாங்க. அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரா மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எது வராது மொழிக்கு இறுதியில்? உங்கப்பா டைட்டிலே காணும். இறுதியாக மெய் எழுத்துக்களா? ரைட். வல்லின எழுத்துக்கள் 7, அப்புறம் இங்கு இறுதியில் வராது. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து. ஆமாம், அது மட்டும் தான் சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது. அவ்வளோதான். வேறு ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். மொழியோடு விளையாடு தமிழ் சொல். கம்ப்யூட்டர் கேட்பான், பார்த்துக்கோங்க. கணினி. காலிங் பெல், அழுத்தினான் கணியன். காலிங் பெல், காலிங்னா அழைப்பு, அழைப்பு மணி. ரைட். மிஷின், இயந்திரம். ரைட், ஓகே. ரோபோட்டிக், ரோபோ, ரோபோ. தானியங்கி மனிதனா? தானியங்கி மனிதன் அப்படி சொல்லலாம். தானியங்கி மனிதன் அல்லது இயந்திர மனிதன் எப்படி வேணாலும் சொல்லலாம்.